அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய அருமை குடும்பங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரமே இந்த நாள் வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்தது. இந்த நவம்பர் 16ஆம் தேதியும் தேவனே உங்களை நடத்துவார். ஆமேன். அவர் உங்களை நடத்தும் போது அதுக்கு விரோதமாக எந்த கிரியைகளும் செயல்பட முடியாது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்போ இன்றைக்கு நம்ம கேட்க போகிற அனுதினமும் ஆவியானவரோடு என்ற டாப்பிக்கில் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு? நம்ம சமீப நாட்களில் தொடர்ந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகளை வைத்து கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார் இல்லையா? மீண்டும் அந்த 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனியோ சமாதானம், ஆவியின் கனியோ சமாதானம். பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் வரும்போது அது ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது. அது ஒரு பக்கம், அது ஒரு பகுதி. ஆனால் உண்மையான அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையின் வெளிப்பாடை நம்ம கனியில் பார்க்கணும். வல்லமையின் வெளிப்பாட்டை எப்படி பார்க்கணுன்னா கனிகளால் தான் அறிய முடியும். அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நீங்கள் நடத்தப்படுவீர்களே ஆனால், ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களே ஆனால், உங்களுக்குள்ள அந்த சமாதானம் என்ற ஒரு கனி எப்போதும் கிரியேட் செய்யும். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணுமே தவிர நம்ம பிரிவினைக்கு போயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எப்போது இருந்துகிட்டு இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே சமாதானம் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை தரணும் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார்ல, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தில் பயமும் கலக்கமும் வேண்டாம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது கூட சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுவார். இந்த சமாதானமும் சந்தோஷமும் ஒன்றுக்கொண்டு ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு உலக நாடுகளில் எங்கு போனாலும் சமாதானம் இல்லை தெரியுமா? எல்லாவற்றை குறித்து ஒரு பயம். இப்போ எங்கே தொட்டாலும் பயம், எங்கே கை வச்சாலும் பயம், எதுலேயும் பயம், எங்கே போனாலும் பயம். ஏனென்றால் இன்றைக்கு பயத்தோடே உலகம் போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு புரியணும். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் திருடன் திருட வருகிறான். யார் அவன்? சாத்தான். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு சமாதானமாக எல்லாரும் அப்படியே இணக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், உடனே அவனுக்கு பிடிக்காது. எப்படியாகிலும் ஒரு குழப்பத்தை, எப்படியாகிலும் ஒரு பிரிவினையை கொண்டு வர்றதுக்கு அவன் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சமாதானத்தை கெடுக்கிறவன். ஆனால் சமாதானத்தோடு நம்முடைய ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளணும்னா ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். தற்செயலாக ஒரு கோபப்பட்டு வீட்டில் மற்றவங்களோட நம்ம ஏதாவது தேவையில்லாத வார்த்தை பேசிட்டீங்கன்னு வைங்களேன், மனுஷீகத்தில் டக்குன்னு கோவப்பட்டுட்டோம். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உங்கள் உள் உணர்வில் ஆவியானவர் பேசுவார். உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சு, சாரி நான் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்நாட்களில் சிலர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்க சாரின்னு, அது பரவாயில்ல தான். ஆனால் தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரின்னு சொல்கிறத விட பக்கத்து அறையில் தானே இருக்காங்க, கைப்பிடிச்சி சாரின்னு சொல்லிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் சமாதானம் தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய காரியம். அதனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணிடுவோம். இந்த நாள் முழுவதும் அல்ல, வருகிற நாட்களெல்லாம் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன கர்த்தர்
உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்புங்க. வேலைக்கு போகும்போது வேலை ஸ்தலத்தில் எங்கெங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் சமாதானத்தின் தேவனுடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஷேர் பண்ணணும். விசுவாசிகள் மறந்துடாதீங்க. ஹிந்தியில் கேட்டவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹிந்தி பேசுறவங்களுக்கு, தமிழ் பேசுறவங்களும் அப்படியே செய்யுங்க. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.